ஹல்லேலூயா. ஏன்னா பாவம் நெருக்கத்தை உண்டாக்கும், பாவம் வேதனையை உண்டாக்கும், பாவம் உன் காலடிகளை சறுக செய்யும், பாவம் உன்னுடைய வழியை மாற்றும், பாவம் உன்னுடைய வாழ்க்கையே என்ன பண்ணும், தலைகீழ மாற்றி போடும். நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமா இருந்தாலும் கூட எல்லாவற்றிலும் தேவன் நின்று விடுவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த அபயப்படுற காரியம் என்னன்னாக்கா, தன்னுடைய டைமை கூட கர்த்தருக்கு கொடுத்துருக்கிற டைமை கூட என்ன பண்ணும், அவருடைய சமூகத்துல அபயமா ஒப்பு கொடுத்து நம்மளுடைய அவருக்குன்னு அந்த வச்சுல 2 மணி நேரத்தை நம்ம எடுத்து செலவு செய்யக்கூடாது. ஆலயத்துல 9:30 ப்ரேயரோ 10 o'clock ப்ரேயரோ 5:30 ப்ரேயரோ நம்ம என்ன பண்ணோம், ஷார்ப்பா வந்து அது ஆண்டவருக்கு என்று ஒதுக்கப்பட்ட நேரம். அவரை துதிப்பதற்கு, அவரை தரிசிப்பதற்கு, அவர் சொல்லுகிற வார்த்தை கேட்பதற்கு என்று கொடுக்கப்பட்ட 2 மணி நேரம் அவர் கொடுத்துனாரு. உனக்குன்னு ஆண்டு என்ன பண்றாரு, 6 நாள் வேலை செய்ய கொடுத்துருக்கிறார். எவ்வளோ? 6 நாள் உனக்கு வேலை செய்ய கொடுத்துருக்கிறார். அந்த ஒரு ஓய்வு நாள், அந்த நாள் யாருக்குன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாள். அந்த நேரம் யாருக்குன்னாக்கா அவருடைய நேரம். அதை நீ எடுத்து என்ன பண்ணக்கூடாது, உன்னுடைய பர்சனல் வேலைக்கு நீ செலவு செய்யக்கூடாது. அதனால தான் எல்லா ஊழியர்களும் சொல்லுவாங்க, நேரத்தோடு வந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்க, இது அவருடைய டைம், அவருடைய பிரசனம் இறங்கி வர டைம். ஆண்டவர் மோசேக்கு டைம் குறிச்சார். 3வது நாள், எப்படி இன்றிலிருந்து 3ஆம் நாள் சீனாய் கொடுமுடியில இறங்கி வருகிற எல்லாரும் ஆயத்தமாக சொல்லுவாங்க. அவருடைய டைம், அவருடைய நேரம், அவருடைய பிரசனம் இறங்கி வருகிற டைம் அவர் தான் நிர்ணயிக்கிறது. அதை நீ எடுத்து என்ன பண்ணக்கூடாது, உன் பர்சனலுக்கு நீ செலவு செய்யக்கூடாது. அப்பதான் வீட்டு வேலை செய்யறது, அப்பதான் காட்டு வேலை செய்யறது, அப்பதான் சமைக்கிறது, அப்பதான் ஊட போட்டுறது, அப்பதான் என்ன பண்ணுறது, ஆடு மாட பசங்க கட்டுறது, 10 மணிக்கு சச்சுனாங்க 12 மணிக்கு வர்றது, 11 மணிக்கு வர்றது. குடும்ப ஜபம், எல்லா ஜபமும் அப்படித்தான். கடவுளுக்கென்று நம்ம நேரத்தை ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறோம், அது அவருடைய டைம், அது அவருடைய நேரம். அதில் நீ என்ன பண்ணணும், கரெக்டாக வந்து அந்த டைம் எடுத்து நீ வேற வேலையில செலவு செய்யக்கூடாது. ஆலயம் கூட அப்படித்தான். உனக்குன்னு ஆலயத்தில் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டதுன்னா அந்த பொறுப்பை எடுத்து செய்யணும். அந்த பொறுப்பை நம்ம என்ன அலட்சியம் செய்யக்கூடாது. ஏன்னா அது கடவுளுக்கென்று உனக்கு தீர்மானிக்கப்பட்ட பொறுப்பு. மோசேக்கு ஆண்டவர் ஒரு டைம், ஒரு வேலையை கொடுத்தாரு. என்ன வேலை கொடுத்தாரு, இஸ்ரவேல் மக்களை விடுதலையாகி கானான் தேசத்துக்கு கொண்டு வரணும். மோசே மரிச்சார். அடுத்து யார் கையில போயிடுச்சு, யோசுவா கையில போயிடுச்சு. கரெக்டா இல்லையா? அவருக்கு அந்த வேலையை கொடுத்தாரு. அவர் அந்த வேலை மட்டும்தான் செய்யணும்.